ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். கசகசாவோட ஒரு 4 முந்திரி தேங்காய்லாம் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, ப்ரான், வெங்காயம், அது கூட கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மித்தி, அதாவது வெந்தயக்கீரை காஞ்சது வச்சுருக்கேன். இப்போ ஆயில் போடலாம் கடாயில். காஞ்ச பிறகு கடுகு நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லை பட்டை போடலாம். நான் கடுகு தான் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. பெருங்காய பொடி போட்டிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேன். நல்லா கடுகு இதெல்லாம் சோம்புலாம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின மாதிரி பொரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுன பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா கிண்டி விடணும். இப்போ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முந்திரி பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கசகசா போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு, அது கூட சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஃபிஷ் கறி மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஆச்சுது. இது வீட்டிலே செஞ்ச அந்த பிரியாணிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, வீட்டில் செஞ்சு வச்சுருக்க மசாலா போட்டிருக்கேன், கரம் மசாலா மாதிரி. தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் அதுதான் சேர்ப்பேன். ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா நான் ஃபிஷ் கறிக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா கரண்டியாலையும் மசிச்சு விடுங்க. உங்களுக்கு ஓரளவு தொக்கு மாதிரி ஆகிடும், நல்லா மசிஞ்சு. இப்போ ப்ரான் சேர்த்துக்கலாம். கழுவி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ ப்ரான்லேயே தண்ணி விடுன்றதால தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை நல்லா அந்த தேங்காய் அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய்ன்ற வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இதிலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தொக்கில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சோண்டு அந்த மிக்ஸி ஜார் நல்லா அலசி திரும்ப ஒரு டைம் ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ கிரேவியோட ஜாயிண்ட் ஆகும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரட்டும்.
இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மேலாப்ப தூவி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அந்த வெந்தயக்கீரை காஞ்சது வச்சுருக்கோம் இல்லையா மெத்தி, அது அப்புறம் தூவிட்டுருக்கேன். அவ்வளோதான். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. இப்போ நான் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடோடு இதை பேக் பண்ணி கொடுத்துடலாம். நான் இப்படி தான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸோ கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.